வணக்கம். இன்றைக்கி நம்ம எர்த்து என்றால் என்ன, ஃபேஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மோட்டார் அப்படின்னாலே அதில் வந்து லைட்டாக சுருன்னு அடிச்சுது அப்படின்னா அதுக்கு பேர் எர்த்து. அது கையை வச்ச சாக்கடிக்குது பயங்கரமாக அப்படின்னா அதுக்கு பேர் எர்த்தில் ஃபுல் ஃபேஸ் 220 வோல்ட் வருதுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் யாருமே உங்களுக்கு கையை வச்சு சாக்கடித்தாலே அவ்வளோதான், அதுக்கு பேர் எர்த்து கிடையாது. ஃபுல் ஃபேஸ் வருதுங்க, பாடி ஆகுது அப்படின்னு அர்த்தம். எர்த்து அப்படின்னா வச்ச சுருன்னு லைட்டாக சுருக்குன்னு அடிக்கும், அதுக்கு பேர் தான் எர்த்து. அதை வேணால் நீங்கள் இதில் பாருங்க, அந்த 3 கம்பி, இது வந்து சைனா கம்பி, நம்ம ஊர் கம்பெனி கிடையாது, சைனாவில் இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிளக் மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கம்பி நீட்டமாக இருக்கும், நமக்கு வந்து கம்பி நீட்டமாக வராது, நம்ம தான் அதில் சொருகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இது சைனா கம்பெனியோடைய பம்பு அது அப்படிங்கிறதுனால இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் இந்த எர்த்து அப்படின்னு சொன்னால் மேலே லைட்டாக அப்படி கையை வச்சு சுருக்குன்னு அடிக்கிற பேர் எர்த்து. ஆனால் கையை வச்சு சாக்கு அடிச்சதுன்னா அதுக்கு பேர் எர்த்து அல்ல, அதுக்கு ஃபுல் ஃபேஸ், அதாவது மோட்ரு பாடி ஆகுதுன்னு அர்த்தம். யாருமே பாடி ஆகுது என்றால் என்ன, எர்த்து அடிக்குது என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். இப்போ நான் சொன்னது தான் அதுக்காக நீங்கள் வந்து லைட்டாக சுருக்குன்னு அடிக்கிறத போயிட்டு எனக்கு சாக்கு அடிக்குது, கரண்ட் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுவும் தப்பு. அதே மாதிரி நீங்கள் தொட்டோடனே சாக்கு அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது அப்படின்னா, ஒரு கரண்ட் ஃபுல் ஃபேஸ் வருது, 220 வோல்ட் அதில் வருது அப்படின்னு சொல்லி அதில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எர்த்து கிடையாது, அதுக்கு பேர் சாக்கு அடிக்குதுன்னு அர்த்தம். தயவுசெய்து யாரும் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு இதை ரிப்பேர் பார்க்க கொடுக்குறீங்கன்னா, மோட்ரு எர்த்து அடிக்குது, மோட்டரில் சாக்கு அடிக்குது, அடுத்து அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு மெயினாக நீங்கள் சொல்லணும். எடுத்த உடனே அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எதையுமே சொல்லாமல் விட்டுட்டீங்க, என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அதனால் எடுத்த உடனே நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் தான் பார்ப்பாங்க. எடுத்த உடனே பாடி ஆகுதா, சாக்கு அடிக்குதா, கரண்ட் அடிக்குதாங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் விவரமாக சொல்லணும். ஒரு வேளை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதையும் நீங்கள் அந்த மெக்கானிக்கிட்ட, மோட்டர் பம்பு ரெடி பண்ண கொடுக்குறீங்க, இந்த மோட்டராக இருந்தாலும் சரி, ஒரு வேளை மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ற டெக்னீஷியன்ட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அவங்க உஷாராக என்ன பண்ணுவாங்க, அடுத்து நீங்கள் சொன்னதை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க உயிரையும் அவங்க காப்பாற்றிப்பாங்க, சாக்கடிக்கிறதுலேருந்து அவங்களும் மீண்டுப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் இருந்தால் இது ஒரு பிரச்சனை வருது. அதனால தான் இப்போ பாருங்கள், ஒரு கஸ்டமர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது இந்த பம்புடைய கம்ப்ளைண்ட் என்ன, ப்ரெஷர் இல்லை, அடுத்தால வேறு எதுவும் இல்லை, ப்ரெஷர் இல்லைங்கிறது சொல்லியிருக்காரு, லைட்டாக எர்த்து அடிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆனால் எர்த்து அடிக்குது அப்படிங்கிறத ஒரு அழுத்தமாக கூட சொல்லலாம், எனக்கு வந்து ப்ரெஷர் இல்லைங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ ப்ரெஷர் இல்லைன்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டோம், இதை மோட்டரை ஆன் பண்ணி நாங்கள் இது பார்த்துட்டோம், தண்ணியில் கையை வச்சா செம்ம அடிக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை வச்சு நாங்கள் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணோம். தலைவலின்னா தலைவலிக்கு தான் பார்ப்பாங்க, கண்ணுனா கண்ணுக்கு தான் டாக்டர் பார்ப்பார், வயிற்றுலாம் வயிற்றுல தான் பார்ப்பார், ஹார்ட்டுனா ஹார்ட்டு தான் பார்ப்பார். இதுக்கெல்லாம் மனித உடம்புக்கு அத்தனைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டர் வந்துட்டாங்க. அதனால் இதுக்கும் அதே மாதிரி அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த பம்புனா பம்பு, இப்போ தண்ணி மோட்டர்னா தண்ணி மோட்டர், இன்னும் கேட்டிங்கன்னா சம்மரஸ்பிள் பார்க்குறவங்க வேறு, சம்மரஸ்பிள் பார்க்குறவங்க அவங்க தனி, அதுக்கும் இந்த ஓப்பன் மோட்டருக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அதனால் சம்மரஸ்பிள் பம்புனா அது தனியாக பார்த்துக்குங்க, நார்மலாக ஓப்பன் மோட்ரு அப்படின்னா அது தனியாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அதனால் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரே ஆள்கிட்ட சொல்லாதீங்க. அதனால் சம்மரஸ்பிள் பம்பு தனி, நார்மல் மோட்டர் தனி. அதே மாதிரி இந்த ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு தனி, இந்த மோட்ரு தனி. மோட்ரு வந்து எல்லா மோட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதை பார்க்க முடியும், வைண்டிங்கும் பண்ண முடியும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதனால் நீ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் டெக்னீஷியன் சொல்லுங்கள். இப்போ பாருங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட நேரடியாக காட்டுறேன், இந்த பம்பு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நேரடியாக காட்டுறேன் பாருங்கள். கஸ்டமர் என்ன சொன்னாருங்கிறத நீங்களே சர்டிஃபிகேட் பண்ணுங்கள். அவர் சொன்னது என்னென்னா, இதில் ப்ரெஷர் இல்லைங்கிறது மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுறோம், சீரியஸ் இது பாருங்கள், லைட் எதுங்களா, சீரியஸ். இப்போ இந்த ரெண்டுலேயும் வச்சா இப்போ நியூட்ரல் ஃபேஸு இருக்குது, காயில் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம், காயில் நல்லா இருக்குங்கிற அர்த்தம், ஏன்னா ஃபேஸ் நியூட்ரல் ஃபேஸ் கரெக்டாக வருது. இப்போ பாருங்கள், இது பாடியில் ஃபேஸ் வருது. அப்போ பாடியில் ஃபேஸ் வந்துச்சுன்னா அப்போ இது காயில் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா காயில் நல்லா இருக்குது, ஆனால் மோட்ரு ஓட்டுறதுக்கு நமக்கு ஏதுவான ஒரு மோட்ரு அல்ல. இதை மனிதர்கள் பயன்படுத்துவதற்கான மோட்ரு இது கிடையவே கிடையாது. அதனால் இந்த பாடி ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக மோட்டரை பயன்படுத்தவே கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்க, சரிங்களா? இந்த மாதிரி பாடி ஆச்சுன்னா மோட்டரை பயன்படுத்தக்கூடாது, காயில் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அடுத்து பாருங்க, இப்படி எரிஞ்சிச்சுன்னா மோட்டர் நல்லா இருக்கு, இப்போ எரியல, இந்த லைட்டு எரியல பாருங்க, நியூட்ரல் பேஸு வரல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காயில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒயர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சுவிட்ச் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் வராங்க. அப்போ அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் அதை கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வச்சா காயில் நல்லா இருக்குது, பாடியில் வச்சா பாடியிலையும் கரண்ட் வருது. அப்போ என்ன அர்த்தம்,
பாடியில் கரண்ட் வருதுன்னா பாடி ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாடி ஆகுதுன்னா இதில் ஃபுல் பேஸ் இதில் வருது. அப்போ இந்த மாதிரி மோட்டரை வந்து நீங்கள் யாரும் பயன்படுத்தவே கூடாது. பயன்படுத்துனீங்கன்னா கட்டாயமாக மனித குலத்துக்கே ஆபத்து. அதனால் எந்த மனிதனுமே இது மாதிரி மோட்டரை பயன்படுத்தாதீங்க. பாருங்கள், இது பாடி பாருங்கள், பாடி ஆகுது தெரியுதுங்களா? எப்படி பார்த்து பாருங்க, 2 கம்மியில் வச்சாலும் பாடி ஆகுது. ஆக ஃபுல் ஃபேஸ் வருது. இது காயிலே மனிதர்கள் வந்து பயன்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு மோட்ரு. இந்த மோட்ரு கிடையவே கிடையாது. அதனால் பாடி ஆகுதுன்னா பாடி ஆகுது. சரிங்களா? எர்த்துனா கொஞ்சம் கை வைக்கலாம், இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாக்கடிக்காது, அது மனித உயிருக்கு ஆபத்து கிடையாது. அப்போ எர்த்துங்கன்னா இந்த பாருங்க, இந்த நடுவில் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி சாக்கெட் இருந்தால் ஒன்றே கம்பெனிக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா, இன்றைக்கி இதெல்லாம் மாற்றாதீங்க, கேரண்டி கொடுத்தவங்களா இருந்தாங்கன்னா இந்த ஒயரை கட் பண்ணிட்டு அதனால தான் எனக்கு ரிப்பேர் சொல்லுவான். அதனால் இந்த ஒயரை கட் பண்ணாதீங்க. ஒயரை கழட்டி கீழே வச்சுட்டு நீங்கள் தனியாக உள்ளே இருந்து ஒரு லென்த்து வேணும்னா அந்த ஒயரை முழுசாக போட்டு நீங்கள் பயன்படுத்திக்குவோங்க. அது மாதிரி வரும். இப்போ இதில் நம்ம ஊர் கணக்குப்படி, நம்ம ஊர் எலக்ட்ரிக்கல் படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பம்புக்கு இந்த இடத்துல இந்த மாதிரியான இல்லாமல் 3 பின் டாப் போட்டுக்கோங்க. இப்போ 3 பின் டாப் போட்டோன்னா இதை கட் பண்ணக்கூடாது. இந்த ஒயரை கழட்டி கீழே வச்சுட்டு இங்கே இருந்து தனியாக ஒயரை எடுத்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வேணுமோ அதை போட்டு அந்த டாப்பையும் போட்டு பயன்படுத்திக்கோங்க. அப்போது இதில் அடிக்கக்கூடிய எர்த்து வராது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் கரண்ட் ஒரே மாதிரி இல்லை. இப்போ ஒரு ஏசி மெக்கானிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் போவார், நிறைய வீட்டுக்கு போவார். அப்போ ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான எலக்ட்ரிஷியன் வந்து பழுது பார்த்துருப்பாங்க. கஸ்டமர் வந்து ஏதோ டீலிங்கில் இருக்கலாம், இல்லைனா மெக்கானிக்கே வந்து என்ன பண்ணுவார், எர்த்தை கொண்டு போய் ஃபேஸில் கொடுத்து அது நியூட்ரலில் கொடுத்துருவாரு, நியூட்ரல் எடுத்துன்னு போய் எர்த்தில் கொடுத்துருந்தாரு. நிறைய வீடுகளில் பார்த்தேன் எர்த்துலேயே ஓடுற வீடுகளும் இருக்குது. ஏன்னா நியூட்ரல் இருக்காது, நியூட்ரல் கட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எர்த்தில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், எர்த்தில் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஏசிலாம் பெரிய லெவலுங்கிறதுனால கட்டாயம் ஓடாது. இப்போ லோ வோல்டேஜில் காட்டும். ரிப்பேர்னு வந்த உடனே மெக்கானிக் கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவர் லோ வோல்டேஜ் கோட் சொல்லுவார். இல்லை அவர் வந்து மீட்டர் வச்சு பார்த்தாருன்னா இதில் வந்து எர்த்து கிடையாது, எர்த்து தான் வருது, நியூட்ரல் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருவார். ஒரு தரமான ஒரு மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் பற்றி ஒரு தெரிஞ்சவராக இருந்தால், அதே மாதிரி எலக்ட்ரிஷனாக இருந்தால் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து ஏதோ பசிக்காக வேலை செய்வாங்க, அது அப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க. அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் அந்த நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே நியூட்ரலையும் வந்து எர்த்தாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, எர்த்தையும் நியூட்ரலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த கவனமாக அந்த வேலையை நம்ம பார்த்து செக் பண்ணி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்போ எர்த்து வந்து நியூட்ரலில் வந்து எர்த்தில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து காமனானது நியூட்ரல், ஊருக்கே காமன். அப்போது நீங்கள் பாடியில் கையை வச்சிங்கன்னா போஸ்ட்டில் 4 ஒயரில் ஒரு ஒயரில் கை வைக்கிற மாதிரி கணக்கு. புரியுதுங்களா? ஒரு சில வீட்டில் வந்து லைன் ஆன் பண்ணியிருக்கோம், நீங்கள் இங்கேருந்து நீட்டாக எம்சிபி போய் எம்சிபிலேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் போஸ்ட்டுக்கு போய் போஸ்ட்டில் டிரான்ஸ்ஃபார்மில் 4 ஒயரில் 3 ஃபேஸ் வரும், ஒன்று வந்து நியூட்ரல் வரும். அந்த நியூட்ரல்லே நீங்கள் கையை வச்சு வேலை செய்கிறதா கணக்கு, பார்த்துக்கோங்க. அதனால் அந்த மாதிரி நியூட்ரல் எர்த்து 2 எது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா தனித்தனியாக பிடிச்சிங்க. அதே மாதிரி எர்த்தில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மீட்ரு கரண்ட் அதிகமாக எடுக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் மீட்ரு, ஆமாம் இது சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு யூனிட் அதிகமாகும். எர்த்தில் கொண்டு போய் நீங்கள் ஒரு லைட்டையோ ஃபேனையோ அல்லது ஒரு மோட்டரையோ அல்லது ஒரு ஏசியையோ இயக்குனீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு கரண்ட் ஃபுல் அதிகமாகும். அது கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லை, டபுள் கரண்ட் வரும். சில பேருக்கு வேற ஒரு பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ட்ரிபிள் கரண்ட் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஏசி மெக்கானிக் உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அவருக்கு வந்து எர்த்து கட்டாயம் தேவை. ஃப்ளாட்லலாம் புது பில்டிங்லாம் எர்த்து கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு, ஒரு சில வீட்டில் தான் தப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பின்னை வந்து 3 பின் பின்னை போட்டு கரெக்டாக மாட்டி இதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாடியில் கையை வச்சா எர்த்து வராத அளவுக்கு நீங்கள் 3 பின் டாப் போட்டு பயன்படுத்திக்கோங்க. அதனால் தயவு செய்து யாருக்கிட்டையும் மெக்கானிக்கிட்ட அந்த பம்பையோ அல்லது ஏசியோ ஃப்ரிட்ஜையோ வாஷிங் மிஷினோ எது நடந்தாலும் சரி, எது வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் அதில் என்ன தவறு என்ன இருக்குங்கிறத வர்ற டெக்னீஷியன்கிட்ட நீங்கள் அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வலுக்கட்டாயமாக சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா அவங்க விருப்பம். சரிங்களா? அவங்க கேட்க முடியல, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி மெக்கானிக்கு இருக்காங்க. சில பேர் நீங்கள் சொல்கிறத அப்படியே காதில் வாங்கி அதுக்கான சொல்யூஷனை பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதையும் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி உங்களுக்கு தரமாக கொடுத்துட்டு போகிற மெக்கானிக்கும் இருக்காங்க. நமக்கு கொடுத்த காசுக்கு வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, கொடுத்த காசுக்கு வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் 2 கேட்டகரி இருக்குது. அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வர்ற மெக்கானிக்கு கிட்ட உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயத்த சொல்லிடுங்க. அதே மாதிரி ஒரு பம்பை கொடுத்தாலும் சரி, மோட்டர் கொடுத்தாலும் சரி, ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான். பயன்படுத்தினா எவ்வளோ சாக்கடிக்கு பார்த்தீங்களா? ஏன்னா நான் அடி வாங்கினதுனால தான் இப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு நான் அடி வாங்கினது இல்லை கரண்ட்டில். நான் எலக்ட்ரிஷியன் ஆவதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஒயரில் கையை வச்சு உள்ளங்கையில் பட்டு அது ஷார்ட் ஆகி அப்படியே இருந்ததுனால அப்படியே விழுந்துட்டேன். எனக்கு கேர் ஆகிட்டு அதோட ஒயரோட லென்த்து கம்மியாக இருந்ததுனால அப்படியே கீழே இருந்து அந்த ஒயரை இழுத்து
கட் ஆகி என்னோடய உடம்புல இருந்து விடுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் கரண்ட்டு என்ன விட்டுருச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து எனக்கு சாக்கடிக்கிறது இருந்தேன். இது ஒரு சம்பவம், இது எனக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதனால் அன்றைக்கே நான் போக வேண்டிய ஒரு நபராக இருந்தேன். ஆனால் அன்றைக்கி அந்த ஒயர் குட்டையாக இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். நான் அப்படியே கீழே விழுந்த போது அந்த ஒயர் குட்டையாக இருந்ததுனால என் உடம்புலேருந்து விடுதலை ஆகிட்டு. அதனால் அது வந்து எனக்கு கரண்ட்லேருந்து நான் வந்து காப்பாற்றப்பட்டேன். அன்றைக்கி ஆளும் பக்கத்தில் கிடையாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கரண்ட் விஷயத்தில். எந்த விஷயமா இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் வர்ற மெக்கானிக்கு டெக்னீஷியன்கிட்ட விஷயத்தை சொல்லி செய்யுங்க. இது கரண்ட்டு ரொம்ப ஆபத்தானது. லைட்டாகவே நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம், கை வச்சுருக்கோம், எப்படி சொட்டி பார்ப்போம், எல்லா வேலையும் செய்வோம். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லாமல் இருந்ததுனால இந்த மோட்ரு ஃபுல் ஃபேஸ் வந்ததுனால இந்த மோட்ரு மூலமாக நான் செம்ம அடி வாங்கினேன். ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வேறு யாராக இருந்தாங்கன்னா கட்டாயமாக செருப்பு போடாமல் வேலை செய்வாங்க. முக்கியமாக எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்ல சிலிப்பரை போட்டுட்டு போங்க. சாக்கு அடிக்காத சிலிப்பரெல்லாம் இங்கே வேலை செய்யுங்க. இப்போலாம் ஐயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்கிறதில்ல. மெக்கானிக் வந்து நீங்கள் செருப்பு போட்டே வேலை செய்யுங்க, தப்பே கிடையாது தம்பின்னு சொல்லி அவங்களே வந்து முன் வந்து சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த வீடாக செருப்பு போட்டு கட்டாயமாக வேலை செய்யுங்க, கை வைங்க. எலக்ட்ரிக்கலில் எந்த தவறும் கிடையாது. இது மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு சன்குல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.